பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். 1 ராஜ்யங்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 44ஆம் வசனம், கையளவு மேகம் எழும்பி பெருமழையாக மாறினது. நம்ம வாழ்க்கையில கூட ஒரு மேகம் எழும்பாதா, நம்முடைய தாகம் தீர்க்கப்படாதா, நம் வனாந்திரம் மாறாதா, கண்ணீர் துடைக்கப்படாதா, யாரோ ஒரு முழு அற்புதம் நடந்து விடாதா என்று ஒருவேளை நம்ம ஏங்கி கொண்டிருப்போம். இந்த ஏக்கம் தான் அந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் இருந்தது. 3 ஆண்டுகளாக மழை இல்லை, வனாந்தரமாய் மாறினது, செழிப்பு மாறினது. எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில வனாந்தரம் துவங்குது என்றால் தேவனுடைய கோபம், கடவுளுடைய கோபம் நம்ம வாழ்க்கையில வரும்போது, இல்லை ஏதோ ஒரு மனுஷனுடைய தவறு, யாருடைய வாழ்விலே உண்டான அந்த பிழையினாலே நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை வறுமைகளும் தரித்திரங்களும் வந்து விடலாம். தேவ மக்களே, உங்க வனாந்திரம் அது செழிப்பாக மாற வேண்டும் என்றால், வானம் மழையை பெய்ய வேண்டும் என்றால், உபாகம் 28 நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை தேவன் திறக்க வேண்டும் என்றால், நாம் ஏதோ ஒன்றை செய்தாக வேண்டும், ஏதோ ஒன்று செய்தாக வேண்டும். இன்னைக்கு அநேகர் இந்த வறுமையிலே, ஏழ்மையிலே, தரித்திரத்திலே, சாபத்திலே, கடத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டு, ஆனால் அதை மாற்றுவதற்கு, ஒரு மேகத்தை எழுப்புவதற்கு, ஒரு வழியை உண்டாக்குவதற்கு அவர்கள் முயற்சிப்பதில்லை. இந்த இடத்திலே ஆண்டவர் எலியாவுக்கு சொல்கிறார், நீ ஆகாப் குடும்பத்தை காண்பித்து அங்க ஒரு சேலஞ்சஸ் நடக்குது. அப்போ எலியாவும் 850 பாகால் தோப்புக்கு தெரிசி நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப எலியா மக்களிடத்திலே வானத்திலிருந்து மழை வர வேண்டும் என்றால், மேகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், ஒரு அற்புதங்களை பார்க்க நீங்க கண்டிப்பா ஒரு வார்த்தையை வாழ்க்கையிலே நீங்க செய்ய வேண்டும் அப்படி சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே ஜனங்களை பார்த்து எல்லாரும் என் கிட்டே வாருங்கள். அவன் முதலாவது மனிதன் இறைவனிடத்திலும் கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்திலும் அவர்கள் நெருங்கி வர வேண்டும். நீங்க ரொம்ப தூரமாக இருந்து, ஜெபத்துக்கு தூரமாக இருந்து, பரிசுத்த வாழ்க்கை தூரமாக இருந்து, விசுவாச வாழ்க்கை தூரமாக இருக்கும் பொழுது தேவனுடைய அந்த தயவையும் இரக்கத்தை நீங்கள் சம்பாதித்து விடவே முடியாது. அருமையானவர்களே, இந்த இடத்திலே எல்லாருக்கிட்டே வாருங்கள். 2வது சொல்றார், தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பரேட். நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. பாவத்தினாலே, தவறினாலே, குற்றத்தினாலே ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில இறைவனுடைய கட்டமைத்த அந்த கட்டமைப்புகள் தகர்க்கப்படும். இங்க இஸ்ரேல் மக்களுக்கு பலி செலுத்துகிற பலிபீடம் உடைக்கப்படுகிற அர்த்தம் என்றால், அங்க இறைவனுக்கு பலி செலுத்துவதை விட்டுவிட்டு பாகாலுக்கு, தோப்பு விக்கிரங்களுக்கு அவங்க பலியை செலுத்தி ஆலயத்துக்கு செல்வதையும், வேதத்தை படிப்பதையும், தேவனை நேசிப்பதையும் அவங்க துறந்து மறந்து போனபடினாலே இறைவனுடைய கோபத்தினாலே வானம் அடைக்கப்பட்டது. அவர் ஒருவனும் திறக்கக்கூடாது பூட்டுகிறவர். எந்த மனிதனும் போய் போராடி கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும் திறக்காது. அப்போ ஆண்டவர் முடிவு பண்ண வேண்டும். இப்போ எலியா கையில கொடுக்கப்பட்ட ஒரு சேலஞ்ச், வானம் மழையை பெய்யணும். மேகத்தையே பார்க்காத ஜனங்கள், நன்மையே பார்க்காத ஜனங்கள், ஒரு அற்புதங்களையே கேட்காத ஜனங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் வர வேண்டும் என்றால் ஏதோ ஒன்று செய்வார். அவர் எலியா தன் ஜனங்களுக்கு பார்த்து சொன்ன முதல் வேலை, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை ஒழுங்குபடுத்துங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கை, உங்க வேத தியானம், உங்கள் பரிசுத்த வாழ்க்கை, ஆலயத்துக்கு ஒழுங்காய் போகிற காரியங்கள், இதிலே நீங்கள் ஒருவேளை பிழை தவறு செய்திருப்பீர்கள் என்றால் அதை சரி செய்து கொண்டு கர்த்தருடைய பலிபீடங்களை நீங்கள் செப்பனிடுகிறவர்களாக நீங்கள் மாறும்போது தான் அதிசயங்களை பார்க்க முடியும். 2வது, எலியா அங்கே பலிகளை செலுத்துகிறான். பலிபீடத்திலே பலிகளை செலுத்துகிறான். அங்கே கர்த்தருக்கு உகந்தவனை அவன் செய்கிறான். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு பிரியமோ, எதெல்லாம் உங்களை பிரியப்படுத்தக்கூடியதா இருந்ததோ அதெல்லாம் தூக்கி போடுங்க. எது கர்த்தருக்கு பிரியம்? நீதி நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பைபிள்ல போட்டிருக்குங்க, நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருவே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். நமக்கே நாம் பிரியமாயிராமல் பிறருடைய பிரயோஜனத்துக்காக தேவனான நாம மகிமைக்கென்று நம்மை ஒப்பு கொடுத்து பிரயோஜனமுள்ள ஒரு கருவியாக மாறும் என்றார். கர்த்தர் நம்முடைய பலிகளை, தோத்திரங்களை, சுகந்த வாசனையாய் அங்க பாருங்க, அவன் பலிகளை செலுத்தி தண்ணிகளை ஊற்றி ஆண்டவரே என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது கர்த்தருடைய மகிமை அந்த பலிபீடத்தை, அங்கே பலிகளை எல்லாம் பட்சித்தது. உங்க வாழ்க்கை கர்த்தருடைய மகிமை இறங்கி வர வேண்டும், வல்லமை இறங்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு உகந்ததை நீங்கள் கொடுங்கள், சிறந்ததை கொடுங்கள், விரும்புகிறதை கொடுங்கள். அங்கே நீதிபதிகள் 3 வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர், நீங்கள் பலிகளினாலே கர்த்தரை சந்தோஷப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க தொடர்ச்சியாக அந்த அதிகாரத்தில் படிக்கும் போது அவன் என்ன செஞ்சானா,
கருவேல் பருவத்திலிருந்து இன்னும் உயர எழுவினான். உயர எழும்பி அவன் தேவ சமூகத்தில் நெற்றி முழங்காலை படிக்கிற வரைக்கும் அவன் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் தேவனை நோக்கி தனிப்பட்ட வாழ்வில் ஒரு செபம் இருக்க வேண்டும். குழுவாக ஜெபிப்பது நல்லது, குடும்பமாக ஜெபிப்பது நல்லது. ஆனால் நீங்கள் அந்தரங்க வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே நீங்கள் தேவனை நோக்கி கதறி அழுது ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவன் பதிலளித்தார். இதைத்தான் அங்கே எலியா செய்தான். நெற்றி அவன் முழங்காலிலே படும்படி தேவனை நோக்கி அவன் போராடி ஜெபிக்கும் போது சமுத்திரபுரமாய் மனுஷனுடைய உள்ளங்கை அளவு ஒரு மேகம் எழும்பி அது தேசத்தை ஆசிரித்தது, உங்க குடும்பத்தை ஆசிரியர், தொழிலை ஆசிரியர். நீங்கள் முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களாய் மாறி பாருங்கள். உங்க வனாந்தரமும் அங்க வறண்ட நிலமும் அது மகிழ்ந்து கடுவேலி கழித்து புஷ்பத்தை போல் அது செடிக்கும். உங்க வனாந்தர வாழ்விலே இயேசு ஒரு அற்புதம் செய்வார். ஒரு கையில மேகத்தை எழுப்புவார். உங்களை உதவி செய்யற மக்கள் எழுப்புவார். உங்கள் வாழ்க்கை அடைக்கப்பட்ட எல்லா வாசல்கள் திறக்க ஆரம்பிக்கும். கையளவு மேகம் போல உதவி செய்யற மக்கள், உதவிகள் பல வருஷமா இந்த தடை, 3 வருஷமா இந்த தடையை கர்த்தர் உடைத்து ஒரு மேகத்தினாலே நிரப்பி ஆசிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.